வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு 5.2 பட்ஜெட் ஆம்ப்ளிஃபயரு, டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் தான். இப்போ ஆம்ப்ளிஃபயர்ன்றது ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் தான். வாட்டேஜாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் உள்ள பேனலாக இருக்கட்டும், எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செஞ்சு தர போகிறோம். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு உள்ள நீள அகலம் எனக்கு அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டேஜ் டிசைட் ஆகும். வாட்டேஜ் டிசைட் ஆகிறது ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ரேட்டுங்கிறது ரெண்டுமே, வாட்டேஜ் அதிகமாக இருக்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும், வாட்டேஜ் கம்மியாக இருக்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் பேனலா ஸ்டீல் பேனலா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி நம்மள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆம்ப்ளிஃபயரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்ப்போம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆம்ப்ளிஃபயர் ஆன் பண்ணுறேன். ஆம்ப்ளிஃபயர் ஆன் பண்ணும் பொழுது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி 5 சேனலுக்கு சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகிறதுனால டப்புன்ற ஒரு சவுண்டு கண்டிப்பாக வரும். அது யார் செஞ்சாலும் வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இது சிங்கிள் சப்ளை ஐசி, எந்த ஐசியாக இருந்தாலும் அந்த நாய்ஸுங்கிறது வரும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற அக்ரிலிக் பேனல் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே நேம் டைப் பண்ணி பேனலும் அதே மாதிரியே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு லைட்டுன்றது வந்துடும். இந்த லைட்டுங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட் போட்டுருக்கலாம். நிறையா கலரில் உங்களுக்கு இந்த லைட்டினுடைய கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலருங்கிறது நம்ம காமனாக கொடுக்கறது. அது காமனாக கொடுக்கறது உங்களுக்கு கண்ணை அந்த அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது கலர் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரீ செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா FT006 ஃபியூடெக்கோடது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூடூத் போர்டு கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரிமோட்டு உங்களுக்கு கஸ்டமர் 2 ரிமோட்டு கேட்டாங்க. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது இதுக்கு FT006 இருந்தது. இது வந்துங்கிறது ஸ்பேர் ரிமோட்டு. இது வேறு ரிமோட்டு, பட் இதில் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். இந்த ரிமோட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட் பண்ணுறேன். இதில் USB அப்படின்ட்டு இருக்கும். அதை அழுத்தினோம்னா உங்களுக்கு கீழே உள்ள USB போர்டு உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி USBன்றது இந்த ஸ்லாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மோடுன்றதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு ஆக்ஸ், ப்ளூடூத் எல்லாமே வரும். இந்த நேம் சொல்லும்போது இந்த கீழே உள்ள ப்ளூடூத் போர்டு அப்படிங்கிறது இம்பிள்டாக மேலே ரிமோட் கிட்டில் கிடையாது. அதில் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாடல் அவங்க தயாரித்தவங்க அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. இதில் இம்பிள்டாக இருக்கிற டைப்பும் இருக்குது. FT004G மேக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் இல்லைனாலும் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது ஸ்க்ரீனு பெருசாகவும் வரும், ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றுறது. அதுக்கு அடுத்தது இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா கோயாக்சியல், ARC, ஆப்டிக்கல் 3 டிஜிட்டல் இன்புட்டும் உங்களுக்கு இதில் நீங்கள் மாற்றிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு வால்யூம் கண்ட்ரோலுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பட்டன்ஸ் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலு. இதே மேனுவல் கண்ட்ரோல் அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு மேனுவல் சின்ன சின்ன நாபாக வந்துடும். அதில் நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் பக்கத்தில் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ரிமோட் கிட்ட அப்படிங்கிறது தூரத்தில் இருந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியர் பார்ப்போம். இதுதான் ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியரு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்குறோம். சிங்கிள் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் 3 ரிலேயில் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு சப்வூஃபருக்கு 4TR மோனோ ஸ்டீரியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபர் பட போகுது, அதில் ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபர் பட போகுது. ரிமோட் கிட்டு எக்ஸோ பேஸ் ரிமோட் கிட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சப்வூஃபர், சக்தி சப்வூஃபர், இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறோம். மற்றபடி ஃபேனு லைட்டுக்கெலாம் உங்களுக்கு DC to DC பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். FT006. இப்போ இந்த FT006 ஆன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கிட்ட ஆனில் இருக்குது. இப்போ கிட்டில் எந்த ஒரு டிஜிட்டல் இன்புட்டும் கொடுக்கல. இது இந்த மொத்த ஆம்ப்ளிஃபயரோட ஹார்ட் அப்படிங்கிறது இந்த கிட்டு தான். அதுதான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இருக்கிற கிட்டு போர்டு. இதுதான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபயரில் ஆடியோவாக பிரித்து கொடுக்குற வேலையை பார்க்குது. இதுதான் மெயின். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரு, சப்புக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மரு, சேனலுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மரு, மொத்தமாகவே இது உள்ளார யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2050 ஐசி 5 ஐசி இருக்கிறதுல 4 ஐசி சரௌண்ட் ரைட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு
சென்டருக்கு வந்து 7265 மோனோ பண்ணி 50 வாட்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம். மற்ற சேனலுக்குலாம் 30 வாட்ஸ் வரும். சப்வூஃபருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80லேருந்து 100 வாட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் 8 இன்ச்சு சப்பும் போடலாம், 10 இன்ச்சு சப்பும் போடலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம். 8 இன்ச்சு சப்புங்கிறது கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மொத்தமாகவே உங்களுக்கு இருக்கிற இதில் பேக்கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபியூட்டு கிட்டை மட்டும் வச்சு ஒரு கெய்னரை போட்டுட்டு மேனுவலில் போட்டு ஆம்பை மட்டும் ரெடி பண்ணோம்னா ரேட்டு கம்மியாக வரும். இந்த பேனலு இந்த நாபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது சொல்லி வாங்குறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தனி ரேட் வந்துடும். அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்டு FT006 இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லுக் வைஸும் அதை ஆப்ரேட் பண்ணுற ஃபீஸபிலிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். பேக் சைடில் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் கொடுக்குற மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட் வந்துடும். ஒரு சப்வூஃபருக்கு 12 சாக்கெட்டு, மற்றதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுருக்குறோம். ஃபியூஸ் வந்துடும். இதுதான் அந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும், இல்லை உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி டால்பி டிடிஎஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிடுவேன். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய தகவல் உங்களுடைய பட்ஜெட்டு, என்ன டிவி வச்சுருக்கிறீங்க, ஹாலாக இருந்தால் ஹாலு, ரூமாக இருந்தால் ரூமு, அதனோட நீள அகலம் உயரம் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான பேக்கேஜ் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு கால் பண்ணி நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம 3 வெரைட்டியில் உங்களுக்கு பட்ஜெட்டு கொடுத்துருவோம். லோ பட்ஜெட்டு, ஹை பட்ஜெட்டு, மீடியம் பட்ஜெட்னு கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதில் தான் நம்ம ஆடியோ ரிசல்ட் வந்து பதிவிட முடியுது. இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு கொடுக்குற பேக்கேஜு, கஸ்டமர் கொடுக்குற பேக்கேஜு 2 8 இன்ச்சு சப்வூஃபரு, ஆம்பு, ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறது. இதில் என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். HX சிங்கிள் மேக்னெட்டு 8 இன்ச்சு 4 ஓம்ஸ் சப்வூஃபர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஸ்பீக்கர் ரவுண்டு LS. இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்குற சப்வூஃபர் பாக்ஸு. மைக்கால் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். வீட்டில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான நம்ம உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வந்து 8 இன்ச்சு போடுறதுனால கஸ்டமரோட இடத்துல இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி மெஷர்மெண்ட் இருந்துச்சு, அங்கே இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் 8 இன்ச்சு போட்டிருக்கோம். இல்லாட்டினா நம்ம 10 இன்ச்சு கூட இதில் யூஸ் பண்ணியிருந்துடலாம். அந்த இடத்துல உங்களுக்கு இந்த 8 இன்ச்சு தான் வைக்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கிறதுல அந்த இடத்தோட நீள அகலம் உயரம் கொடுத்தீங்கன்னா, அதாவது எந்த இடத்துல சப்வூஃபர் பாக்ஸ் வைக்கணுமோ அங்கே, ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த சைஸ் போடலாம், வாட்டேஜ் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டினா நம்ம பாக்ஸ் புதுசாகவும் அடித்து செஞ்சுக்கவும் முடியும். இதுதான் அந்த கொடுக்குற சப்வூஃபர் பாக்ஸ்.